ஓம் சாந்தி. அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிமையான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிராமண வாழ்க்கையில், அதுவும் ஸ்பெஷல் சங்கமிக பிராமண வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஜனவரி மாதம் என்றாலே நமக்கு மிகவும் சிறந்த ஒரு மாதம் என்று சொல்லலாம். ஜனவரி மாதம்னா நமக்கு நினைவில் யார் வர்றாங்க? பிரம்மா பாபாவுடைய ஸ்மிருதி திவஸ், அதாவது நினைவு தினம். ஏன்னா இந்த ஜனவரி மாதத்திற்கு ஒரு தனி சிறப்புங்கிறது இருக்கு. இந்த மாதத்தை நம்ம சித்தி அடையக்கூடிய மாதம்ட்டு சொல்லலாம், வரதானங்களை பெறக்கூடிய மாதம்ட்டு சொல்லலாம். மேலும் இந்த தபஸ்யா மாதம், சக்திகளை முழுமையாக அனுபவம் செய்யக்கூடிய மாதம் என்று பல்வேறு விதமான சிறப்புகள் இந்த மாதத்திற்கு இருக்கு. காரணம் என்ன? நம்முடைய அன்பிலும் அன்பான யக்ய பிதா பிரஜாபிதா பிரம்மா பாபா இந்த ஜனவரி மாதத்தில் தான் சாக்கார நிலையில இருந்து சம்பூர்ண ஃபரிஸ்தாவாக அவ்யக்த நிலை என்பதை அடைந்தார். எனவே இந்த மாதத்தில் எந்தளவு முடியுமோ நாம் மனதாலும் வார்த்தைகளாலும் மௌனத்தை கடைப்பிடித்தோம் என்றால் மிக அற்புதமான ஆன்மீக அனுபவங்களை நாம் அடைய முடியும். ஏன்னா பிரம்மா பாபா சம்பூர்ணம் ஆவதற்காக அவர் செய்த புருஷார்த்தம் என்பது குப்தமான புருஷார்த்தம்ட்டு சொல்லலாம். அவருடைய புருஷார்த்தம் எப்போ தீவிரத்தன்மை அடைஞ்சது? ஏன்னா சாக்கார பிரம்மா பாபா யக்யத்தில் ஆரம்ப காலத்தில் அனைத்து குழந்தைகளோடும் இணைந்து சேவை செய்வது மற்றும் விளையாடுவது, குழந்தைகளுக்கு ஞானத்தினுடைய விஷயங்களை விஸ்தாரமாக புரிய வைப்பது, இப்படி அனைத்திலும் மிக ஆர்வத்தோடு ஈடுபட்டு வந்தார். ஆனால் ஒரு தடவை தாதி குல்சார்ஜி மூலமாக டிரான்ஸில் போகிறப்ப வதனத்தில் அவங்க பிரம்மா பாபாவை பார்க்குறாங்க. ஆனால் அந்த பிரம்மா பாபாவுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிரகாசமாக ஆக்கர்ஷிக்கக்கூடிய ஒரு ரூபத்தில் இருந்துச்சு. அப்போ அவங்க பார்த்துட்டு கீழே மம்மாட்ட சொல்கிறாங்க. மம்மா பாபாட்ட சொல்கிறப்ப பாபா அடுத்த நாளும் அதே நேரத்தில் அவங்கள வதனத்துக்கு அனுப்புகிறாரு. போய் பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ போய் கேட்டுட்டு வா அப்படின்ட்டு. அப்போ அடுத்த நாள் அவங்க போய் வதனத்தில் கேட்குறப்ப அந்த பாபா சொல்கிறாரு, நான் கீழே இருக்கிற பாபாவுடைய சம்பூர்ண ஸ்வரூபம் அவ்யக்த பிரம்மா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ அவங்க போயிட்டு சொல்கிறாங்க. அப்போ அதில் இருந்து பாபாவுக்கு ஒரு விஷயம் டச் ஆகுது. நம்ம இந்த நிலையில் இருந்து அந்த நிலைக்கு வாழ்க்கையில் சம்பூர்ணத்தன்மையை அடையணும். அப்போ அதில் இருந்து அவருடைய புருஷார்த்தத்தில் கூட தீவிரத்தன்மை என்பது ஏற்பட்டது. அப்போ பாபா என்ன பண்ணுறாரு? ஆரம்ப காலத்தில் பாபாவுடைய ஒரு பழக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, ஞானத்தில் சுயத்தினுடைய ராஜ்ய தர்பாரை தினம் தினம் பாபா ஒன்று சேர்ப்பார். ஏன்னா இந்த பிராமண வாழ்க்கையில், பிராமண ஜென்மத்தில் சிவபாபா சொல்லக்கூடிய முதல் பாடமும் நிராகாரி ஸ்வரூபந்தான், கடைசி பாடமும் நிராகாரி ஸ்வரூபந்தான். அப்போ அந்த நிராகாரி ஸ்வரூபத்தினுடைய பயிற்சி பண்ணுவதற்கு தினம் தினம் பாபா என்ன பண்ணாருன்னா, டெய்லி பாபா இரவு நேரத்தில் தன்னுடைய கர்ம இந்திரியங்களை ஒன்றிணைத்து ராஜ்ய தர்பார் பண்ணார். அப்போ ராஜ்ய தர்பார் பண்ணாருன்னா தன்னோட மந்திரிகளை மற்றும் மனம் புத்தி சமஸ்காரம் எதிரில் கூப்பிட்டு கேட்பார். நீங்களா சொன்னபடி கேட்டீங்களா? என் மனமே நீ அலை பாய்ந்தாயா, இல்லை சஞ்சலத்தன்மை அடைஞ்சியா? என் புத்தியே நீயே அலைஞ்சிட்டே இருக்கிற? அப்போ ஒவ்வொரு கர்ம இந்திரியங்களையும் பாபா கேட்டு கேட்டு அதை சரி பண்ணிகிட்டே வந்தார்.
உனக்கு தான் நினைப்பதற்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா, நீயே புத்தி அலையிற, நீ அலையக்கூடாது அப்படின்ட்டு தனக்குத்தானே தன்னை சரி செய்து கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்தி வந்தார். இந்த மாதிரி பாபாவுடைய புருஷார்த்தம் என்பது 1968 இருந்தே பார்த்தீங்கன்னா தீவிரத்தன்மையை அடைந்தது. அப்போ தினம் இந்த பயிற்சி அதிகரிக்க அதிகரிக்க பாபா குழந்தைகளோடு அதிகமாக பேசுவது, இது எல்லாத்துல இருந்து டிட்டாச் ஆக ஆரம்பித்தார். ஏன்னா டிட்டாச் ஆகிறதுன்னு என்ன, பாபா சரீரத்தில் இருந்தாலும் சரீரம் என்ற உணர்வுக்கு அப்பாற்பட்ட நிலையில் நம்ம அந்த சம்பூர்ண நிலை அடையணும் அப்படிங்கிற ஒரே லட்சியம்தான் இப்போ அவர் முன்னாடி இருந்தது. அப்போ சம்பூர்ண தன்மை அடையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக பாபா எந்த ஒரு காரியத்திலையும் பெண்டிங்கெல்லாம் வைக்கல. எந்தெந்த நேரத்தில் என்ன கடமைகள் இருக்கு அனைத்தையும் செய்து கொண்டே அந்த கர்மத்தில் இருந்தாலும் கர்த்தாப்பன், அதாவது நான் செய்கிறேன் என்ற எண்ணமே இல்லாதபடி பாபா ஞாராவாக விடுபட்ட தன்மையில இருந்தார். அப்ப செய்விப்பவர் யாரு? ஆத்மா தான் செய்விக்குது. அப்ப கர்மேந்திரியங்கள் செய்யக்கூடியதாக இருக்கு. அந்த நான் என்ற எண்ணம் பாபா கிட்ட துளியும் கிடையாது. அந்த அளவுக்கு பாபா ஞாராவாக உபராமாக மாறிக்கொண்டே இருந்தார். அப்ப பாபாவோட ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த நிராகாரியினுடைய பயிற்சி ரொம்ப நல்லா பாபா பண்ணிட்டு இருந்தார். சரீரத்தில் இருந்தாலும் புருவ மத்தியில் நான் ஒரு ஆத்மா லைட்டாக இருக்கிறேன். அப்போ இந்த உடலுக்குள்ளார இருந்தாலும் உடலை வேறு நான் வேறு அப்படின்ட்டு பிரித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தேகத்தினுடைய உணர்விலிருந்து அப்பாற்பட்ட நிலையில தான் பாபா இருந்தார். அப்போ அந்த நிராகாரி ஸ்வரூபத்தில் ஸ்திதியில் நிலைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வீணான விஷயங்கள், வேண்டாத எண்ணங்கள் எதுவுமே இருக்காது. அனைத்தும் சமாப்தியாயிடும். விஸ்தார உலகத்தில் மனம் புத்தி அங்கும் இங்கும் செல்வது அனைத்திலிருந்தும் புத்தி என்ன ஆயிடும், மனசு புத்தி கம்ப்ளீட்டாக சாந்தி ஆயிடும். ஏன்னா அந்த நிராகாரி சுரூபம்னு சொல்கிறப்ப மனதினுடைய சூக்ஷ்ம புருஷார்த்தம் பார்த்தீங்கன்னா அனைத்து சங்கல்பங்களும் உள்ளமிழ்ந்து விடும். அப்போ அந்த நிராகாரி சுரூபத்தில் நிலைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆத்மா அப்படி பிரைட்டாக எனர்ஜிக்கலாக இருக்கும். அந்த மாதிரி பாபா நிராகாரி ஸ்திதி அனுபவம் பண்ணார். அப்போ பாபா அந்த ஸ்டேஜில் உயர உயர அவர் அமருவது, எழுவது, பேசுவது, நடப்பது அனைத்து நடவடிக்கைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ராயல்ட்டியாக இருந்துச்சு. பாபா ஒரு காலத்தில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறப்ப அப்போ அவங்களுடைய ராஜாக்களுடைய அரண்மனையில் போயிட்டு நிறைய ராஜாக்கள் கிட்ட பிஸ்னஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறார். அப்போ ராஜாக்கள் சொல்லுவாங்களா, அனைத்து தகுதியும் இருக்கக்கூடிய உங்களை கடவுள் ராஜா ஆக்கியிருக்கணும், ஆனால் அவர் எங்களை ஆக்கிட்டாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். அப்போவே பாபா கிட்ட அந்த ஒரு ராயல்ட்டி இருந்திருக்கு. இப்போ சிவபாபாவுடைய பிரவேசம்ட்டு சொல்லும் பொழுது பாபாவுடைய அந்த சுரூபத்தில் எப்பேற்பட்ட ஒரு மாற்றம் வந்துச்சு. எல்லாமே அலௌகீகமாக ரொம்ப ரொம்ப உயர்வாக இருந்துச்சு. நிராகாரி ஸ்திதியினுடைய தொடர்பில் வர வர பாபா அடுத்த ஸ்டேஜ் நிர்விகாரி ஸ்திதியினுடைய அனுபவத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ நிர்விகாரி நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது கரையற்ற ஒரு வைரம், தூய்மையான வைரம். விகாரம்னா என்னென்னவே தெரியாது. நியர் பார்த்தீங்கன்னா நம்ம தேவதா ஒரு சம்ஸ்காரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாபா அடிக்கடி தேவதா டிகிரி சொல்கிறாங்க இல்லையா, தேவதைகள் எப்படி இருப்பாங்க, சம்பூர்ண நிர்விகாரின்ட்டு சொல்வார். அப்போ அந்த சம்பூர்ண நிர்விகாரி நிலை என்பது பாபாவுடைய அந்த புருஷார்த்தத்தில் தென்பட்டது. அந்த நிர்விகாரி ஸ்டேஜில் இருக்கிறப்ப நான் என்ற அந்த எண்ணம், அபிமானம் என்பது இருக்காது. நான் என்ற அபிமானம் இருக்காது. என்னுடையது உன்னுடையது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அதனுடைய தாக்கங்கள் எதுவும் இருக்காது. அனைத்திலிருந்தும் அப்பாற்பட்ட நிலை. இன்னும் சொல்லப்போனால் நான் ரொம்ப பெரிய ஞானியாக இருக்கிறேன், நான் நல்ல ஒரு யோகியாக இருக்கிறேன், நான் ரொம்ப நல்லா அனுபவி மூர்த்தியாக இருக்கிறேன், இப்படிப்பட்ட மைம்பன் நான் என்ற எண்ணம் பாபாவுக்கு வந்ததே கிடையாது. நிமித்த உணர்வில் பாபா இருந்தார். அது எல்லாத்தையும் கடந்த நிலை. அதனால தான் பாபாவுடைய ஸ்டேஜ் எப்படின்னா எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நிமித்தமானவன்.
நிமித்த உணர்வு இருந்ததுனால தான் பணிவுத்தன்மை என்பது இருந்துச்சு. பணிவுத்தன்மை இருக்கிறப்ப அனைவரோடும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? மதுரமா, இனிமையா இருந்துச்சு. மேலும் நிர்தோஷ், குற்றமற்ற நிலையில இருந்தது. நிர்மலமான சுபாவம், அதுல எந்த விதமான கலங்கத்தை நம்ம சொல்லவே முடியாது. அப்படி டிரான்ஸ்பரண்டா தெளிவான ஒரு ஸ்டேஜில் தான் பாபா இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நிர்விகாரி ஸ்டேஜில், அனைத்தையும் கடந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப பாபாவை பார்க்குறப்ப நிறைய பேருக்கு பிரேரணை கிடைக்க ஆரம்பிச்சது. ஏன்னா யஜ்யத்தினுடைய துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தாய்மார்கள் வீட்டில் இருந்தாலும் கன்னிகைகளும் சரி, அவங்களுக்கு பிரம்மா பாபாவுடைய சாட்சாத்காரம் கிடைத்தது. அப்போ அந்த சாட்சாத்காரம் கிடைக்கும், கிருஷ்ணாவுடைய காட்சி கிடைக்கும், நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இஷாரா கிடைக்கும். அதனால் நிறைய சேவை ஆரம்பத்தில் விருத்தி அடைய ஆரம்பித்தது. எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா அந்த தபஸ்யா, அந்த குப்த புருஷார்த்தம். அப்போ இப்படித்தான் ஆரம்ப காலத்தில் தாய்மார்களும் கன்னிகைகளும் வந்தாங்க. அதுக்கப்புறம் பாபாவோட ஸ்டேஜ் இன்னும் ஹையஸ்ட் ஆகுறப்ப பாபாக்குள்ளார நிறைய பார்த்தீங்கன்னா அவர் அவ்விக்தமாக விட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப விஸ்வ சேவை என்பது விஸ்தாரமாக வளர்ந்தது. நிர்விகாரி நிலையில இருந்து பாபா அடுத்த ஸ்டேஜ் அகங்காரி என்ற நிலை அடைகிறார். நிர்விகாரின்னு சொன்னாலே அதுலேயும் 5 விகாரத்தில் அகங்காரம் வரும். அப்போ இந்த இடத்துல அகங்காரம்ங்கிறது என்னன்னா, நான் சிறந்தவன், நான் மிகச்சிறந்தவன், நான் மிகப்பெரிய ஞானி அப்படின்ட்டு நினைக்கிறதுக்கு பேரு தான் அந்த சூக்ஷ்மமான அகம். அந்த அகம் பாபா கிட்ட கிடையாது. அதனால தான் 3வது அந்த ஸ்டேஜ் என்னன்னா அகங்காரி. அதில் இருந்தும் மைண்ட் பண்டில் இருந்தும் பாபா விடுபட்டு இருந்தார். அப்போ பாபாவுடைய புருஷார்த்தம் இப்படி செய்யும் பொழுது அப்போ வதனத்தில் இருக்கிற பாபாவும் சரி, இங்கே இருக்கிற பாபாவும் சரி, 2 பேருடைய நிலையும் ஒரே ஸ்டேஜில் வந்துடும். எந்த வித்தியாசம் இருக்காது. அப்போ சாக்கார சரீரத்தில் இருந்து கொண்டே அவர் என்ன ஆயிட்டாரு? ஃபரிஸ்தா நிலை ஆகிவிட்டார். அந்த கடைசி நாள் கூட பாபா பாருங்க, அவர் அந்த சரீரத்தை சேவையில் அப்படி பாபா ஈடுபடுத்தினார். லாஸ்ட் டே வரைக்கும் ஒரு நாள் கூட சிவபாபா பிரவேசம் ஆகிற அந்த சரீரத்தில் அவர் ஒரு நாளும் மிஸ் பண்ணது கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு 2:30 மணியிலிருந்து பாபா புருஷார்த்தம் செய்வார் தன்னுடைய ஆத்மாவுடைய வருமானத்துக்கு. அப்புறம் ஸ்ரீபாபாவுடைய பிரவேசம் ஏற்படும். ஸோ இப்படி பாபா அந்த காரியங்களை செஞ்சிட்டு இருந்தார். சேவையும் பண்ணிட்டு இருந்தார். குழந்தைகளுக்கு லெட்டர் எழுதுறது. அப்புறம் பகல் நேரத்தில் பாபா சாக்காரத்தில் அந்த கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா காலை நேரத்தில் தினம் வகுப்பெடுப்பார். அன்றைக்கி அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல. அப்போ தாதி பிரகாஷ்மணி சொல்கிறாங்க, பாபா நீங்கள் இப்போ எடுக்க வேண்டாம், நான் எடுக்கிறேன், நீங்கள் சாயங்காலம் எடுங்கன்னு சொல்லிட்டு அவரை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பகலில் தாதியினுடைய கையை பிடிச்சு பாபா எல்லா யஜ்யத்தினுடைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் காட்டுறார். அப்போ எங்கே என்ன காரியங்கள் செய்யணும், எது மீதம் இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொன்றா புரிய வைக்கிறார். மாலை நேர வகுப்பு பாபா எடுக்கிறாங்க. எல்லா குழந்தைகளும் வர்றாங்க. கிளாஸ் முடித்த உடனே பாபா அனைவருக்கும் வரதானம் கொடுக்குறார். நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி, இந்த 3 வரதானங்கள் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் பவர்ஃபுல்லாக திருஷ்டி கொடுக்குறார். திருஷ்டி கொடுத்துட்டு பாபா அப்படியே அந்த ஹாலை விட்டு வெளியில் வர்றாரு. நல்லது குழந்தைகளே, நான் விடை பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி பாபா திரும்ப தன் அறைக்கு வந்துடுறாரு. பாபாவுடைய அந்த இறுதி நாள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அனைவருமே தாதிமார்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அனுபவம் என்ன அப்படின்னா, தன்னுடைய கர்ம யோகத்தின் மூலமாக கர்ம வினை மீது பாபா வெற்றி அடைஞ்சிருக்காருன்ட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவருக்குள்ளார தபஸ்யாவுடைய சக்தி இருந்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்போவுமே இருமல் வந்துட்டே இருக்கும். ஆனால் லாஸ்ட் டே பார்க்குறப்ப அவருக்கு இருமலே வரலை, எதுவுமே வரலை. நல்ல பிரிஸ்காக தான் பாபா இருந்திருக்காரு, நல்ல ஒரு ஸ்திதியில் இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த பிரகிருதி ஜீத், இயற்கை வென்ற ஆத்மாவாக அவர் ஆயிட்டார். பாபா நிராகாரி சுரூபத்தில் அந்த ஸ்டேஜை அனுபவம் செய்யும் பொழுது அவருடைய அடையாளங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் எல்லாரோடும் மிங்கிளான பாபா அதுக்கப்புறம் அனைத்திலிருந்தும் விடுபட்டவராக மிக மிக தனிமையில் ஏகாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியை அதிகம் பண்ணிட்டு இருந்தார். அந்த காலத்தில் யஜ்யத்தில் குழந்தைங்க என்ன செய்வாங்கன்னா, தினசரி பாபா சந்தித்து குட் மார்னிங் சொல்லுவாங்க.
அப்போ பாபா வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருப்பார். ஏதோ ஒரு சிந்தனையில் இருப்பார். ஆனால் யாருக்கும் சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு தைரியம் வராது. அந்த ஒரு ஸ்திதியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பேசணுங்கிற எண்ணமே அந்த இடத்துல வராது. அந்த ஒரு வைப்ரேஷன் வாத்தாவரண சூழ்நிலை ரொம்ப சக்திசாலியாக இருக்கும். அப்போ குழந்தைங்க வந்து மெதுவாக குட் மார்னிங் சொல்லுவாங்க. பாபா வந்து பதிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாலோ குழந்தை ஏன் குழந்தைங்களே சப்தத்தில் வரணும், மனசில் இருந்தால் போதும் அப்படின்ட்டு பாபா சொல்வாராம். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க சேவையினுடைய சமாச்சாரமெல்லாம் வந்து பாபாக்கு லெட்டரும் எழுதுவாங்க. அதை விஸ்தாரத்துலேயும் வந்து சொல்லுவாங்க தினம் தினம். ஆனால் அதெல்லாம் வந்து பாபா சொல்வார், குழந்தை நீ ஏற்கனவே சொல்லிட்டா, பாபாவுக்கு சாரம் மட்டும் சொன்னால் போதும் அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். ஏன்னா பாபா வந்து சப்தத்தில் வர விரும்புகிறது கிடையாது. அப்புறம் தினம் தினம் வந்து கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு போடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ரெகுலராக வந்து பாடல் போடும் பொழுது பாபா சொல்வாராம், குழந்தைகளே எதுக்கு சப்தத்தில் வரீங்க, பாட்டு கவிதை இதெல்லாம் எதுக்கு வேணும், சைலன்ஸில் இருங்க, அமைதியாக இருங்க. அப்படி பாபா வந்து அந்தர்முகி ஆயிட்டார். அப்போ அந்த அந்தர்முகத்தாங்கிற ஸ்டேஜு எவ்வளோ வந்து ஒரு பாபாவுடைய நினைவில் ஏகாந்தத்தில் டெப்த்தில் போக வைக்கிது. அந்த ஸ்டேஜில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சப்தம் கூட பாபா வந்து கேட்க விரும்புகிறது கிடையாது. அப்படி அதை கடந்த ஸ்டேஜ். இப்போ எப்படி நம்ம மதுவனில் பாப்தாதாவுடைய பிரவேசம் பார்க்குறோம் இல்லைங்களா, அப்போ எப்படி இருக்கும் பின் ட்ராப் சைலன்ஸ். அந்த மாதிரி பாபாவுடைய ஸ்திதி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட வந்து பாபா கேட்டும் கேட்காத நிலை, பார்த்தும் பார்க்காத நிலையில் இருப்பார். யார் எதை சொல்ல வந்தாலும் பாபா எதையும் கேட்க விரும்புறது கிடையாது. யஜ்யத்தில் இருந்தார், கடமைகள் செஞ்சார். ஆனாலும் எல்லாத்துல இருந்து தனித்தன்மை வாய்ந்தவராக இருந்தார். எதனுடைய தாக்கமோ எந்த ஒரு விஷயத்தோட பிரபாவமோ அவரை வந்து தொந்தரவு பண்ணலை. அந்த அளவுக்கு பாபாவுடைய நிராகாரி ஸ்திதி, நிர்விகாரி ஸ்திதி இருந்துச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிவபாபா வந்து பிரம்மா பாபாவுடைய சரீரத்தில் பிரவேசம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து பவித்திர கடல் சிவபாபா. அப்போ இந்த சரீரம் வந்து பதீத்த சரீரம்தான். அப்போ அந்த சரீரத்தில் பாபா உடனே பிரவேசமாகலை. அதை பியூரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் சிவபாபாவுடைய பிரவேசம் என்பது ஏற்பட்டது. அப்போ பாபாவுடைய அந்த தபஸ்யா சக்தி பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம்னா கர்ம இந்திரியங்களை ரொம்ப சாஃப்டாக்கிடும். அப்படி நம்ம தொட்டோம் அப்படின்னா பஞ்சு மாதிரி இருக்கும். ஏன்னா மதுவனில் சொல்லுவாங்க அடிக்கடி, தாதியினுடைய கையை தொட்டோம்னா, நம்ம காலத்தில் தாதி தான் நம்ம பார்த்துருக்குறோம், சீத்தல யோகி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. ராஜயோகி என்றாலே தபஸ்யா செய்து செய்து கர்ம இந்திரியங்களை ஜெயிக்கும் பொழுது இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாயிடுமா. அப்போ இயற்கையை வென்ற நிலை என்று இதை நம்ம சொல்லலாம். அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குமா. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய யோகத்தின் சக்தி இந்த சரீரத்தை கூட மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த ஆத்மாவில் எவ்வளோ சக்தி இருந்திருக்கோ. அப்போ இதுதான் வந்து புருஷார்த்தம் என்று சொல்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் இதை அடையிறதுக்கு லட்சியம் வச்சு அந்த நிலையில் வர்றதுக்கு தீவிரமாக ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம பண்ணலாம். அப்போ இப்படித்தான் வந்து பாபாவுடைய அந்த குப்தமான புருஷார்த்தம், தீவிர புருஷார்த்தம் என்பது இருந்தது. அவர் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, தூண்டுதலாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அப்போ நாம் கூட பிரம்மா பாபாவை பின்பற்றி அவருக்கு சமமாக, பாப்தாதாவுக்கு சமமாக சம்பூர்ண பரிஸ்தா சுரூபத்தை நாம் கூட அடைவோம். ஏன்னா இந்த ஜனவரி மாதத்தில் எவ்வளோ முடியுமோ ஏகாந்தத்தில், தனிமையில், அந்தர்முகதா ஸ்டேஜில் நமக்கு இந்த அவ்யக்த அமைதி அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு தினம் தினம் பாயிண்ட்ஸ் வருது. இதை வந்து நம்ம டெய்லி வந்து நல்லா வந்து அனுபவம் பண்ணலாம். நம்மளோட சுயஸ்திதியை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஓம் சாந்தி.